ஹாய் வணக்கம் ரோகளை அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கும் நிறைய கவிதைகளோடு நான் இணைந்திருக்கிறேன். உங்களுடைய கவிதைகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கவிதைகளை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கேலோமையை அணிந்திருக்கின்ற ஒரு அழகான கவிதையோடு வாங்க என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். மறதி கொடுப்பான், மன்னிக்க மறப்பான், ஆற்றுப்படுத்துவான், காலத்தை கணிப்பான், சன நேரம் முன்பின் வாரான், சரியாக மறை பறை திரை அறுப்பான், நில்லாது ஓடும் நல்வினை தீவினை பதிவு பார்த்து பலனளிப்பான், மரளி அவன் மதி தர்மராஜன் என சொல்வான், காலத்தில் புகழ் பலி ஆரோக்கியம் பதவி மாயை கொன்று நரைத்திரை மூப்பு அடித்து முடித்து வைப்பான், அற்றது தான் உற்றது வாழ்க்கை, மண்ணும் நெருப்பும் சுடும் வெம்மை காட்டில் நல்லவன் வல்லவன் தீயவன் அரசன் ஆண்டி பற்றி எறிவான், அதனால் தினம் ஒரு வேளை இறுதி யாத்திரை நினைத்து பந்தம் சொந்தம் உறவு பேணுவீர், தனியாக பயணப்பட இயலாத சொந்த கால் அற்ற பயணத்திற்கு ஓடும் கால் உதவாது, ஆதலால் இறப்பை உணர்வீர் அறிவீர் தெளிவீர் என்று அன்புடன் கீழோமே மேட்டுரானே என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார். மிகவும் சிறப்பான கவிதையை வழங்கியவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்து கவிதையிடல் மொஹிந்தீன் இணைந்திருக்கின்றார் ஒரு அழகான கவிதையோடு. கவியரசுக்கு பிறந்த நாள் வாழ்த்து என்று குறிப்பிட்டு கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை அம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். காவிய தாயின் தவ புதல்வன் கவிதைகளின் அரசன், தென்றலாய் மனதை வருடம் கவிவரிகள், வாழ்க்கைக்கு தத்துவம் கூறிய ஞான புதல்வன், காதலர்களுக்கு இன்னிசை வேந்தன், எளிமையே வடிவானவன், எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தவன், தரணி எங்கும் புகழ் பாடும் பாவலன் இவன், கவிகளுக்கு எல்லாம் அரசன் ஆனவன், முத்தமிழ் சொல்லெடுத்து முக்காலத்துக்கும் பாடல் தந்த தவசீலன், இசையாய் அனைவர் மனதிலும் ரீங்காரமாய் ஒலித்து கொண்டிருப்பவன், கவியரசு கண்ணதாசன் பெயர் பெற்று காலமெல்லாம் இதயத்தில் நீங்காத இடம் பெற்ற காவிய தலைவனே, நீ பிறந்த இந்நாள் கவிஞர்கள் வாழ்வில் ஒரு பொன்னாள், வணங்குகிறோம் உன்னை. முனைவர் தமிழ் ஆர்வலர் கவிதேடல் மொய்தீன் வடசென்னை என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார். மிகவும் சிறப்பான கவிதையை வழங்கிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. அடுத்து ஆனந்தி சேது அம்மா இணைந்து கவியரசர் கண்ணதாசன் என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை படித்து அனுப்பி வைத்திருக்கின்றார். பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று. நற்றமிழ் வணக்கம், இனிமையான வணக்கம் அம்மா. காவிய தலைவன் கண்ணதாசன் காலங்களில் இன்றும் அவன் வசந்தம், வற்றாத தமிழ் கொண்ட ஊற்று, நல்ல கவித்தமிழே அதன் சான்று, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசா கலைஞன், இரு திலகங்கள் மின்ன ஒரு முகமாய் இருந்தவன், மயக்கமா கலக்கமா கேட்டு வாழ்வில் மீண்டு வந்தவர் பலர், அத்திக்காய் அர்த்தம் தேடி அகராதி பார்த்தவர் சிலர், ஆறு மனமே ஆறு கேட்டு ஆத்திரம் அடைந்தவன் கூட அமைதியாய் இருப்பான், உள்ளத்தில் நல்ல உள்ளம் ரசித்து முகுந்தனே அவனுக்கு முக்தி தந்திருப்பான், நாத்திகனாக போது நாடறியவில்லை ஆத்திகனானான், ஆன்மீகம் தழுவிக்கொண்டது ஆலயம் வரவேற்றது, உலகமே உள்ளத்தில் வைத்து கொண்டாடியது, கவியரசர் படைத்த எண்ணற்ற புத்தகங்கள் இந்து மதத்தின் ஆணிவேர், எண்ணில் அடங்கா பாடல்கள் என்றும் இசைக்கும் கீதங்கள், பாரதிக்கு பிறகு பாரதம் கண்ட மகா கலைஞன்,
கவிஞர் மனிதநேயம் கொண்ட மாமனிதன். தங்கத் தமிழால் அவன் புகழ் என்றும் தலைத்திருக்கும் அவனிதனில் வாழ்க வளர்க. பாக்கமும் படிப்பும் என்றும் அன்புடன் ஆனந்தி செய்து சீர்மிகு சென்னை என்று குறிப்பிட்டு மிக சிறப்பான ஓர் கவிதையை படித்து அனுப்பிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. அடுத்து குமரேசன் ஐயா இணைந்திருக்கிறார் ஓர் அழகான கவிதையோடு. கவியரசு கண்ணதாசன் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த கவிதையையும் படித்து அனுப்பி வைத்திருக்கின்றார். பத்திரிகை ஆசிரியராக விதைக்கப்பட்டு பாடல் ஆசிரியராக நீ விருட்சமானாய். நீ 3 மனைவி கடலில் மூழ்கி 15 பிள்ளை முத்துக்களை பெற்றெடுத்தாய். அதனால்தான் உனக்கு உன் பெற்றோர்கள் முத்தையா என்று பெயர் வைத்தார்களோ? உன் பெற்றோர்கள் தீர்க்கதரிசிகள்தான். திரைத்துறையில் தொழில்விட்டு இலக்கியங்களில் வேறுபட்டு அரசியலில் கிளைவிட்டவன் நீ. குடித்ததால் எல்லோருக்கும் போதை வந்தது, உனக்கு தான் கவிதை வந்தது. நீ பெற்ற போதையை பாடல் கோப்பையில் வரிகளாய் வடித்து ரசிகர்களுக்கு கொடுத்தது எப்படி? எல்லோரும் எழுதுகோளில் மை நிரப்பி எழுதினார்கள், நீதான் உன்னை நிரப்பி எழுதினாய். 4000க்கும் மேற்பட்ட கவிதைகளை நடவு செய்த உழவன் நீ. 5000க்கும் மேற்பட்ட பாடல் பறவைகளை வளர்த்துவிட்ட வனமகன் நீ. ஒருவன் ஞானியாக வேண்டுமானால் காட்டுக்கு போக வேண்டியதில்லை, உன் பாட்டுக்கு போனால் போதும். உனது காதல் பாடல்களை கேட்டால் காதுக்கும் காதலிக்க ஆசை பிறக்கும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது போல் உனது பாடலை கேட்டால் மதுக்கோப்பையும் மயங்கி ஆடும். இந்து மதம் நீ கொடுத்த அர்த்தங்களால் தான் இன்று வரை தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. எதையும் துறக்காமல் நீ தான் துறவியானாய். போதி மரத்தடையில் அமராமலேயே நீ தான் புத்தன் ஆனாய். எல்லோரும் தன் வாழ்க்கைக்காக கவிதை எழுதினார்கள், நீதான் உன் வாழ்க்கையையே கவிதையாக எழுதிவிட்டாய். மண்ணை விட்டு உன்னை நீக்க எமனால் முடிந்தது, ஆனால் எங்கள் மனதை விட்டு உன்னை நீக்க எவனாலும் முடியாது என்றும் அன்புடன் கவிதை ரசிகன் குமரேசன் என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார். மிகவும் சிறப்பான கவிதையை வழங்கிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. அடுத்து ஜரீனா விசமா இணைந்திருக்கிறாங்க ஒரு அழகான கவிதையோடு. பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று. கவிஞர் கண்ணதாசன் நினைவலைகள் என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை அம்மோடு பயந்திருக்கின்றார். முத்தையா என்னும் முத்தே, முத்தமிழ் கவியே, கவியரசரே, முத்து முத்தாக நீங்கள் முடிந்து வைத்த பாவரிகள் முப்பொழுதும் எம்மை முணுமுணுக்க வைக்கிறதே. முகம் சுளிக்காமல் முல்லை சுருப்புடன் உங்கள் முன் வரும் இடர்களையும் அர்த்தமுள்ள பாக்களினால் பண்ணமைத்து பாடியே கடந்து செல்லும் அற்புத குணமுடையவரே, எங்கள் தத்துவ நாயகனே, பாக்களின் அரசே, கண்ணதாசனே, வையம் உள்ளவரை உம்மை உளமாற வாழ்த்துவோம், போற்றுவோம், தரணி எங்கும் வாழ்க உமது புகழ் என்று அன்புடன் ஜரீனா உவைஸ் என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கார். மிகவும் சிறப்பான கவிதைகளை வடிவமைத்து அனுப்பிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. அடுத்து கேலோமியை அணிந்திருக்கின்ற ஒரு அழகான கவிதையோடு. கவிஞன் என்றால் நீதானே, நெஞ்சில் நின்ற கவி, இதயம் துளைத்த கவி, தத்துவம் உணர்த்தும் கவி, உயிர் உடல் மனம் குலையும் கவி, ஆத்ம கவி, பிறப்பு முதல் இறப்பு வரை பேசும் கவி, மதுர கவி, மதுவில் தேனில் மாதுவில் பக்தியில் இயற்கையில் மத ஒற்றுமையில் ஓம் உணர்த்தி எல்லோரும் கொண்டாடு ஓம் என்று பாவ மன்னிப்பு கொடுத்த கவி, நாத்திகம் ஏறி ஆத்திகம் அந்தர் ஆத்மாவில் திளைத்த கவி, அர்த்தமுள்ள இந்து மதம் ஆட்சி சாட்சி பேச்சு ஆண்ட முதல்வர்களை
கொட்டிய கவி. பல திலகங்களின் திவ்யாஸ்திரம் இந்த சஸ்திரம். வனவாசம் மனவாசம் இவர் வீரம் சாரம் உணர்த்தும். ஆட்சியாளர்களின் நிஜ முகங்களின் பக்கங்களை எழுதிய அரசு கவி. கிருஷ்ணர், இயேசு, அல்லா, புத்தன், மகாவீரன், சுபி, பண்பாடு, கலாசாரம், பாரதம் பேசிய கவி. முத்தமிழ் உணர்ந்த கவி. கவிஞர் என்ற அடைமொழி நிறைந்த பக்தி ஞான கவி. மோகம் ராகம் மதுகோப்பை மது மாது சுகம் அகம் புறம் நிறையுணர்ந்த கவி. பக்தி காமம் மோகம் ஞானம் என்று அனுபவத்தின் அளவையில் அடங்கா ஞானக்கரிசல் அவன். கரையும் போது வாழும் போதும் மறைந்த போதும் விதைத்து சென்ற கவி. முத்தையா இவன் எங்கள் தமிழ்நாட்டின் சொத்து, என்றைக்கும் கெத்து என்ற அன்புடன் கேலோமே என்று குறிப்பிட்டு மிக மிக அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இன்றைய கவியும் அமைய பெற்றிருந்தது ஐயா, மிகவும் சிறப்பு. இன்றைய தினம் பல கவிஞர்களை இணைந்து கொண்டு கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவரை பற்றி பல நினைவலைகளோடு இந்த கவிதைகளை புனைந்திருந்தார்கள். அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே திகனகலை. வணக்கம் உறவுகளே.